ஓ ஷிட். பொன் மேகல, டோன்ட் வரி. அந்த குற்றவாளிகள் எல்லாரையும் கம்பி என்ன வைக்கிறேன். மிஸ்டர் பரஞ்சோதி, டீடைல்ஸ் இமீடியட்டா கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார், என் தங்க சங்கீதா வீட்ல தனியா இருப்பா. நான் இல்லாததுனால அவ ரொம்ப தவிச்சு போயிருப்பா. நான் அவளை உடனே பார்க்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். ஓகே ஓகே மிஸ்டர் பரஞ்சோதி, அவங்க தங்கச்சி கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். கவலைப்படாதமா, உன் தங்கச்சியை உடனே கூட்டிட்டு வந்துருவாங்க. பி பிரேவ், ஓகே? குழியில விழுந்து அடிபட்ட பொண்ணு இதா சார்? சார், இப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சார். சரி, அப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகே. சேரன் தெரு, டோர் நம்பர் 20. இந்த வீடு தான். ஆனா வீடு பூட்டி இருக்குதா? இன்ஸ்பெக்டர் இந்த வீடுன்னு தானே சொன்னாரு. என்னது சாத்தி இருக்குதே? ஜன்னல் திறந்துருக்குதா? எப்ப குழம்பு வச்சாங்களோ பாத்திரத்தை கழுவே இல்லை, இப்படி ஒரு கப்படிக்குது. சங்கீதாங்கிற பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணை காணமே, எங்க போயிருக்கேன்? என்னடா அது குழப்பமா இருக்குது? யாருங்க வீட்டுல? சவுண்டே வரலையா? அப்ப ஒருத்தர் இல்ல போல இருக்குது. சரி, பக்கத்து வீட்டுல விசாரிப்போம். நம்பர் 21 பக்கத்து வீடு இதுதான். நான் இருக்குமோ? அக்கா, போன மாசம் எங்க தெருவுல போலீஸ் வேஷம் போட்டு ஒருத்தர் திருட வந்தானே. ஆமா, அவன மாதிரியே ஒருத்தர் வந்திருக்காங்கா. அப்படியா? வித்தியாசமா தெரியுதா? பொதுவா பொம்பளைங்க பகல்ல மெகா சீரியல் பாப்பாங்க. இந்த மாதிரி துணித வச்சு காய போடுது. ஒருவேளை மென்டலா இருக்குமோ? மேடம், போட்டு செகண்ட் வந்துட்டு போங்களா? ஆரையாவது தேடி வந்திருக்கீங்களா? அதாவது நம்பர் 20 ராமநாத வீடுங்கிறது பக்கத்து வீடு தானுங்க? ஆமாங்க. சரி, ராமநாதன் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமுங்க. நீங்க எத்தனை வருஷமா இந்த வீட்ல இருக்கீங்க? நாங்க இங்க 20 வருஷமா குடியிருக்கோம். 20 வருஷமா இருக்கீங்களா? அப்ப ஒரு பொண்ணு சங்கீதா தெரிஞ்சிருக்கோம். தெரியுங்க. நானு 20ஆம் நம்பர் வீட்டுக்கு அந்த பொண்ணு சங்கீதா தேடி தான் வந்தேன். ஆனா வீடு பூட்டிக்குது, பொண்ணை காணோம். அந்த பொண்ணு எங்க போயிருக்குன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நேத்து முச்சோட இங்கதாங்க இருந்தாங்க. இன்னைக்கு ஒருவேளை கடை கடைக்கு போயிருக்கலாமுங்க. ஒரு தோராயமா சொல்றீங்க. இப்போ குடிக்க தண்ணி கேட்பான் பாரு. சரி, பரவாயில்ல, பொண்ணை நான் தேடிக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்குது, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன். தாரணுங்க. போங்க போங்க, முடிஞ்சா ஒரு நல்ல ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. ஆமாண்டி. அந்த அம்மா மட்டும் தண்ணி கொண்டு வந்து குடிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் கர்ச்சிப்பால வாய பொத்திட்டு அவங்க செயினை திருடிட்டு போயிடுவான். ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, தொண்டை தண்ணி வச்சு போதல்ல. இந்தாங்க. ஏங்க, உங்க வீட்டுல டீசென்ட்டா இந்த கண்ணாடி டம்ளர்லாம் இல்லையா? என்னமோ பிச்சைக்காரனுக்கு சொம்புல கொடுக்குற மாதிரி தண்ணி கொடுக்குறீங்க. சரி கொடுங்க, ஆபத்துக்கு பாமல குடிக்கலாம். ஏங்க, என்னங்க சோப்பாடை அடிக்குது? துணி துவச்ச கையோட கொண்டு வந்துட்டானுங்க. நல்ல வேளை பச்சை மிளகா அரைக்காம இருந்தீங்களே இந்த நேரத்துல. ஆமா, துணிதானே துவைச்சிட்டு இருந்தீங்க வீட்டுக்குள்ள. அது எதுக்கு கழுத்துல, காதுல, கையில, மூக்குல எல்லாம் இவ்வளவு நகை? வீட்டுல தனியா தான் இருக்கீங்க. திடீர்னு ஒரு திருட உள்ள பூந்தா என்ன பண்ணுவீங்க? வாங்க சார். வெக்கம். கொஞ்சம் கோவமா பேசுனீங்கன்னா நகை மட்டும் தான் தூக்கிட்டு போவான். இப்படி வெக்கப்பட்டீங்க, மொத்தமா உங்களே தூக்கிட்டு போயிடுவான். தெரியுமில்ல? இந்த பாருமா, திருட ஒருத்தர் உள்ள பூந்துட்டான். எப்படி மக்கத்து நீ? நீ சொன்னது சரிதாண்டி. நீங்களா ஏம்மா ஒரு போலீஸ்கார போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே? போலீஸா? அண்ணே, உங்களுக்கு இந்த கதையா? டேய், அடி வாங்கின நான் அழுகுறேன், நீ எதுக்கு? உங்க மேல உள்ள பாசம் தானே. பாசம்? அது சரி, ஏன் இன்னைக்கு டியூட்டிக்கு லேட்டா வந்த? என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு, அதுதான் லேட்டுன்னு. டியூட்டிக்கு லேட்டா வந்தனால என் கதி பாத்தியா? யோ, உன் டியூட்டி பாக்க வந்தனால என்ன நார கிழிச்சிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஒரு பொம்பளைய திருடன்னு கத்த சொன்னா பொது ஜனங்க போட்டு புரட்டி எடுத்துட்டாங்கயா. என் தலைக்கு தண்ணி தெளிச்சு அடிச்சாங்கயா. நான் தப்பிச்சேன். அதுல ஒரு கேந்தி உனக்கு மாமனை பிச்சு போடு. அண்ணே வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இங்க நடந்த இந்த ஒரு நல்ல சம்பவத்தை தயவு செஞ்சு டிபார்ட்மெண்ட்ல யார்கிட்ட போய் சொல்லிடாத. சொல்ல மாட்டானே. அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லுங்கண்ணே. இத்தனை பேர் அடிச்சாங்கல்ல, ஆமா. அதுல அந்த சிகப்பு சேலை கட்ட அந்த குள்ளமான பொம்பளை மட்டும் என்ன அடிக்கவே இல்ல. இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்தது என்ன ஒரு சுகமா இருக்கு தெரியுமா? உங்க ரேஞ்ச் வேற என்ன? என் ரேஞ்ச் எனக்கு தெரியும். உன் ரேஞ்ச் என்னன்னு தெரிய வேணா? அண்ணே உடனே பண்றாங்கண்ணே. அட பாத்து பண்ணு. உங்களுக்கு பா மீதி என்ன? அவளுக்கு இருங்கண்ணே. பாத்து பண்ணு. இருங்கண்ணே.